அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்போட ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கு பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது நாகர்கோவில் சந்திப்புக்கு முன்னாடி இருக்கிற பழையாறு பிரிட்ஜ் வரைக்கும் நம்ம டபுள் ட்ராக்கில் வந்தோம். இப்போ சிங்கிள் லைனுக்கு மாறிட்டு இருக்கிறோம். நேரடியாக கொண்டு போய் இணைக்கிற பணிகள் நடைபெற்று வந்துட்டுருக்கு. அதனால தான் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பழையாறு பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாகர்கோவிலுடைய பைபாஸ் லைனும் பிரிஞ்சு போயிடும். நாகர்கோவில் ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் ரீடெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 6 பிட் லைன் இருக்குது. கிட்டத்தட்ட இது செமி டெர்மினல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ரயில்கள் நாகர்கோவில் சந்திப்பிலே நின்றோம். கன்னியாகுமரிக்கு ஒரு சில ரயில்கள் மட்டும்தான் போகும். அந்த ரயில்களுடைய மெயின்டெனன்ஸ் கூட நாகர்கோவில் சந்திப்பில் தான் நடைபெறும். இப்போ நம்ம கூட வந்துட்டுருக்க இந்த இடது பக்கம் இந்த ட்ராக்கு தான் டவுன் லைன். இதுதான் நேரடியாக நாகர்கோவிலோட சந்திப்புக்குள்ளே போகணும். இதை கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாம் போய்கிட்டு இருக்கிற இந்த லைன் பார்த்திங்கன்னா அப் லைனாகவும், இப்போ புதுசாக இந்த ப்ராசஸில் இருக்கிற இந்த ட்ராக் டவுன் லைனாகவும் இருக்கும். அதாவது இது எப்படின்னா போகிறதுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வண்டிகள் புறப்படுறதும் வரதும் ஒரே நேரத்தில் நடைபெறும். இப்போ அந்த மாதிரியான அமைப்பு இல்லை. ஒரு வண்டி புறப்படுது அப்படின்னா வெளியில் காத்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை தொடர்ந்து இடையில நிறையா இடமும் அதை தாண்டி ஒரு OHC போஸ்டெல்லாம் நட்டிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் இங்கே இந்த ஸ்டேபிள் லைன் அமைக்கிறதுக்கான இடம் தான் இது எல்லாமே. இங்கே எப்படி ஒரு 2-3 ட்ராக் வரும். ஸ்டேபிள் லைன்னா வேறு ஒன்றும் இல்லை, பிட் லைனில் வேலையெல்லாம் முடித்த பிறகு கொண்டு நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் தான். இது ரொம்ப நீளமாக உருவாக்கியிருக்காங்க. அந்த பாலத்தை தாண்டின கேட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த பாதை அந்த ஸ்டேபிள் லைனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா அது சென்டிங் பண்ணும்போது அந்த அளவுக்கு தேவைப்படும். அந்த பணிகளும் நடைபெற்று வந்துட்டுருக்கு. இந்த பணிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால நிர்ணயம் இல்லை. எதனால் அப்படின்னா இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2019 முடிவு பெறதா தான் இதோடைய கால நிர்ணயம் இருந்தது. கொரோனா காலங்களில் அந்த டைம்லையும் சில இயற்கை காரணங்களாக இந்த வேலை ரொம்ப தள்ளி போயிடுச்சு. இப்போ இது எப்போ முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலை. ஆனால் பணிகள் சீரான வேகத்தில் நடந்து வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 மற்றும் 5வது பிளாட்ஃபார்ம் இப்போது கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அது இணைப்பு வேலைக்காக காத்திருக்கு. அதை ஒரே ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு கூடுதலான ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜை கனெக்ட் பண்ணுறதுக்கான பணிகள் நடைபெற்று வந்துட்டுருக்கு. அது முடிவு பெற்ற பிறகு இந்த இதை திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதோடைய இணைப்பு வேலைகளும் வெயிட்டிங்கு. பார்த்திங்களா இப்போது இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே இந்த கேபின் பக்கத்துலேயே நிறுத்திட்டாங்க இந்த ட்ராக்கை. இதை கொண்டு இங்கே இணைக்கணும். இது ஒரு சிம்பிளான வேலை இல்லை. நிறையா சுவிட்ச் லைன் இருக்குது, நிறையா சிக்னல் கேபிள்லாம் கனெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ட்ரெயின்கள் வரும் போகும். ஆனால் நாகர்கோவில் சந்திப்பு அப்படிப்பட்டது கிடையாது. நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும். பைபாஸ் லைன் இதோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். கன்னியாகுமரி போகிற லைன், அதுக்கப்புறம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் போகிற லைன், நாகர்கோவில் திருநெல்வேலி லைன், இப்படி இந்த மாதிரி 3 முனைப்பகுதி இணைகிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா பணிகளும் ஒரே நேரத்தில் நடைபெற்று இது கனெக்ட் பண்ண முடியும். பணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்று வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 4 மற்றும் 5க்கும் 1, 2, 3 இந்த 1, 2 இந்த பிளாட்ஃபார்த்தை இணைக்கக்கூடிய ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் முழுமையாக இது இணைக்குது. நீங்கள் லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஜங்ஷனுக்கு வெளியிலேயே நேரடியாக போயிடலாம். நீங்கள் பார்க்கிங்கில் உங்கள் காரோ இல்லை பைக்கோ நிப்பாட்டிட்டு நீங்கள் நேரடியாக ஃபுட் ஓவர் பிரிட்ஜிலேயே ஏறி ஜங்ஷனுக்குள்ளே வந்துட முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். அதனால் இது நிச்சயமாக மக்களுக்கு நிறையா பயன்படும். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் இந்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்லரை நிறுத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இந்த பணிகள். நாகர்கோவில் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபாரங்கள் எல்லாமே முழுமையாக தயாராகிடுச்சு. முழுமையாகவே நீங்கள் நனையாமலே மழை பெய்கிற காலத்தில் நனையாமலே ட்ரெயினில் ஏற முடியும். அந்தளவுக்கு ஃபுல்லாகவே சன்ரூப் அமைச்சிருக்காங்க 1வது பிளாட்ஃபாரத்தில். இது ஒரு நல்ல முன்னேற்றம்.
இந்த ஸ்டேஷனுடைய கட்டமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வடிவத்தை கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் எதிர்காலத்தில் நிறையா ரயில்களை இங்கே கையாளக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வசதி இங்கே இருக்குது. அதையும் மேம்படுத்தியிருக்காங்க. ஓவராலாக இந்த பணிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் முகப்பு நுழைவாயிலுக்கு போகலாம். அங்கே நிறையா வண்ண ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்தியோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதோட பயணத்தை முடிச்சதுனால லோக்கோமோட்டிவ் டிட்டேச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பணிகள் ஓவராலாக நடைபெற்று வந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு பயணிகளுக்கான வசதியில் எந்த ஒரு குறையும் இல்லை. வெயிட்டிங் காலாக இருக்கட்டும், கேட்ரிங் சர்வீஸ், அதுக்கப்புறம் லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர் எல்லாமே பேட்டரி கார் எல்லாமே பயன்பாட்டில் இருக்குது. பயணிகளுக்கு எந்த ஒரு அசௌகரியமும் இல்லை. சில இடங்களில் பார்த்து போக வேண்டியது அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு இடையூறும் இல்லை. நல்லபடியாக இந்த ஸ்டேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஏசி வெயிட்டிங் ஹாலும் இருக்குது. எப்போவுமே நாகர்கோவில் சந்திப்பு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். மொத்தம் 2 கேட்டிங் ஸ்டால் இருந்தது. ஒன்று டெண்டர் முடிஞ்சிச்சு போல இருக்குது. அங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது ஃபஸ்ட்டில் டிக்கெட் கவுண்டர் கிட்டே இருக்கிறது பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்த பக்கம் இருக்கிற கேட்டிங் ஸ்டால் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதான் ஃப்ரண்ட்டு நுழைவாயில். ரொம்ப நல்ல ஒரு வண்ண ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணால் மறக்காமல் இதெல்லாம் பாருங்கள்.